சரி, கனவாவே இருந்தாலும் அது எப்படி நம்ம கண்ணத்தை தொட்டு பார்க்கும் போதே அதுக்கான எல்லா அடையாளமும் இருந்ததே. ஒருவேளை சரியா தூங்காதனால அப்படி இருந்திருக்குமோ? கன்னத்தின் முத்தத்தின் நேரம் அது தாயவில்லையே. நல்லதா இருந்தது. தமிழ் கொடுத்ததில்ல. அது நிஜமா இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். கனவுன்னு சொல்றாங்களே, ஆனா எனக்கு கனவு மாதிரியே தெரியலையே. ஆக மொத்தத்துல தூக்கம் போச்சுது. 4:30 மணி ஆப்போது. இப்பவுமே போனதான் கரெக்டா இருக்கும். எப்படியும் 5:05க்கெல்லாம் இவங்க இந்த ஏரியால இருந்தா ஒண்ணு பால் வாங்க வரணும், இல்லைன்னா கோலம் போட வந்துதான் ஆகணும். அட்லீஸ்ட் வேலைக்கு போறதுக்காவது வெளில வந்தானே ஆகணும். எதுக்காவது ஒண்ணு வெளியில வந்தானே ஆகணும். பாக்குறேன், கண்டிப்பா பாக்குறேன். தமிழே, நீ இங்கதான் இருக்க, எனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை பக்கத்துல இருப்பாளோ? அப்பவுமே அணைச்சு கொடுத்தத பார்த்தா அவ கொடுத்த மாதிரி இருந்ததே. இனி அதை பத்தி யோசிச்சோம் அவ்வளவுதான். உங்களுக்கு மெச்சவே ட்ரெஸ் மாத்திட்டு வந்திருக்கேன் தெரியுமா? அத்தே என்னையே நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது போதுக்க. அம்பளி மாஸ் மாதிரி உட்கார்ந்துருக்கத பாரு. அங்க வச்சு வராத காதல்லாம் இங்க வந்துதான் வருது. எப்பா என்ன அழகே இருக்கத பாரு. கடவுள் நினைச்சுக்கிட்டு இருக்கு. அட்டே நான் நிஜத்துல தாண்டா கொடுத்தேன். இந்த வாங்கிக்கோ. போதுமா, போதும். கையில கொடுத்துட்டு போ. நீயும் மாட்டி என்னையும் மாட்டி விட்டுறாத. ஐயோ ஐயப்பண்ணே, கொஞ்சம் தள்ளுங்கண்ணே. அண்ணே, அந்த அம்பளி பசருக்கு அழகா பாருங்கண்ணே. அதிகாலை 4:30 மணிக்கு இம்பட்டு அழகா இருக்கு பாருங்கண்ணே. கடுப்பேத்துற பாத்துக்க. என்னை எங்க உட்கார வச்சு என்ன கடுப்பேத்துற பாத்துக்க. ஊர்ல வச்சுதான் என்ன வச்சு பாடா படுத்துறீன்னு பார்த்தா பட்டணத்துக்கு வந்து என்ன பாடா படுத்துறீல. நீங்க வாங்கிட்டு வந்த வரோம் அப்படின்னே வரோம். ஐயோ தள்ளுங்கண்ணே. அம்மா என்ன அழகு. ஐயோ இச்சல்லம். முத சுத்தி பொண்ணும் 2 வத்தல் எடுத்துட்டு வாங்கண்ணே. வத்தலி. எஸ், என் கண்ணே ரொம்ப பட்டிருக்குனே. நான் ரொம்ப கண்ணு வச்சுட்டேனே. ஆத்தி எம்பட்டு அழகு. அம்மா அழகு அழகு. இச்சல்லம். எப்பா அப்படி பாசு. கண்டிப்பா வத்தலும் உப்பு எடுத்துட்டு வாங்கண்ணே. சுத்தி போடணும். என் கண்ணு ரொம்ப பட்டு போச்சுனே. ஆத்தி சரி, அதுக்கு முன்னாடி இந்த காப்பிய என் மன்மதனுக்கு கொடுங்கண்ணே. என் மன்மதனுக்கு நான் போட்ட காப்பினா அம்புடு பிடிக்கும்ண்ணே. அப்படியாமா? என் காப்பினா பேயா குடிக்கும்ண்ணே. இந்தாங்கண்ணே, கொடுங்கண்ணே. அவனுக்கு தான் தூக்கலன்னு பார்த்தா எனக்கும் தூக்கெல்லாம் வாக்கிட்டு வளர்ந்த பிள்ளைல. குடும்ப காப்பி ஆறி போயிடாம. இந்தாங்கண்ணே. நீ போனாதானமா நான் கொடுக்க முடியும். நான் இருட்டுக்குள்ளதானே நிப்பேன், தெரிய மாட்டேன். நீங்க கொடுங்கண்ணே. அதைய குடிக்கிற அழக நான் பார்த்து ரசிக்கணும்னே. இது எங்க போய் முடிய போதோ தெரியலையே. தம்பி, தம்பி, என்னண்ணே நீங்க தூங்கலையா? 4:30 மணி தானே ஆகுது. எங்க தம்பி பைய உள்ள தூங்க விடுதே. என்ன நீ சொல்றதியா? இல்ல தம்பி, எலி தொல்லை ஒரே நச்சு நச்சு நச்சுன்னுகிட்டு இருக்க. தூக்கமே வரமாட்டுக்கு பாத்துக்கங்க. எலி இருக்குதா? அது ஒரு 5 எலி கிடக்கு பாத்துக்கங்க. படா படுத்துது, தெரியாம மாட்டிக்கிட்டேன் பாத்துக்கங்க. என்ன பாடுபடுத்துது இங்க. சொல்லுங்கண்ணே, பொலிச்சு புடிச்சிருவோம். புடிச்சாலும் புடிச்சிருவீங்க நீங்க. நீங்க நடக்கதெல்லாம் பார்த்தா அப்படித்தானே இருக்குது. நாங்க புடிச்சு தரோம்னே, கவலைப்படாதீங்க. வீட்டுல தங்கெல்லாம் வச்சிருக்கீங்க, உங்களுக்காக இது கூட பண்ண மாட்டோமா? நீங்க நிம்மதியா தூங்குங்கண்ணே. அதுக்கு முன்னாடி காப்பியை குடிங்க தம்பி. எனக்கு காப்பி ரொம்ப பிடிக்கும் பாத்துக்கண்ணே. எப்படி கேட்கன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்களே போட்டு வந்து கொடுத்துருக்கீங்களே. நான் எங்க போட்டேன்? ஆமா தம்பி, வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கீங்க. உங்களை விருந்து கவனிக்க வேண்டியது என் பொறுப்பு தானே. இருந்தாலும் ஊருக்காரனுக்கு இவ்வளவு பாசம் இருக்கக்கூடாதுன்னு கொண்டாங்கண்ணே. என்னங்க தம்பி? அது சரிண்ணே, வந்த நாள் இந்த பணினே போட்டுருக்கீங்களா? வேற பணின்னு மாத்தல? அது நான் பாக்குற வேலைக்கும் ஜோலிக்கும் தான் கரெக்டா இருக்கும் தம்பி. அதான் அத்தி இந்த அண்ணனுக்கு ஒரு பணினை வாங்கி கொடுத்துடணும்பா. வாயில வச்சுட்டேன். ஆல்ரெடி நான் அதை எச்சி பண்ணி தானே வச்சிருக்கேன். அப்பா என்ன ஒரு ஆனந்தம், என்ன ஒரு ஆனந்தம். இப்படி காதல் பண்ணது கூட ஒரு விதமான கிக்கா தான் இருக்குது. நல்லா இருக்குதே. அந்த கப்பு ஃபுல்லா நான் முத்தம் கொடுத்து வச்சிருக்கேன். ஆத்தி ஆத்தி என்ன சந்தோஷமா இருக்கு. என்ன தம்பி சாக்காவதியா? காப்பி யாருன்னு போட்டா? பயவுல என்னமா கண்டுபிடிக்கிறே? ஏன் தம்பி? இதே காப்பி நான் ஏற்கனவே குடிச்சிருக்கேன். காப்பினாலே எல்லாம் ஒரே மாதிரி தானே தம்பி இருக்கும். அதுல அப்பம் குடிச்சது இப்பம் குடிச்சதுன்னு என்ன இருக்குது?
இல்லையே, இதே பக்குவம், ஆ, இதே ஸ்மெல்லு. கப்புல என்னது? ஆ, ஐயோ, எல்லாமே குழப்பமாவே இருக்கு. என்ன உங்களுக்கு எத்தனை புள்ளைல? என்ன தம்பி, என்ன தம்பி கேக்கிய? ஆத்தி, தப்பா நினைச்சிட்டாவளோ? இல்லண்ணே, நீங்க பிள்ளை குட்டியோட நல்லா இருக்கணும்னு சொல்ல வந்தேனே. அத்தி, இந்த எனக்கு வாலி பிள்ளை இருக்கும்னு நினைக்கேன். நாம இப்படி கேட்டதா நம்ம தப்பா நினைச்சிட்டாவ. அப்பா, இனிமேல் இப்படி கேட்டக்கூடாது. காப்பி நல்லா இருக்குண்ணே, காப்பி நல்லா இருக்கு. சப்பா. குடிங்க தம்பி, குடிங்க. என்ன, அவ போட்டு தந்த காப்பி மாதிரியே இருக்குது. சோறு பொங்கி கொடுத்தா, அதுவும் அவ பொங்கி கொடுத்த மாதிரியே இருந்தது. சரி, சோறு குழம்பு டேஸ்ட்னா ஒரே மாதிரி இருக்கலாம். அந்த பிளேட்ல வச்சு கொடுத்தது கூட அதே மாதிரி இருந்ததே. ஒரு முட்டை ஆம்லெட் பொரிச்சது, ஒரு கீரை கூட்டு, சாம்பாரு, அதே மாதிரி அங்கே வச்சு தருவா. அந்த கீரை பொரியல் கூட டேஸ்ட் மாறாம அப்படியே இருந்தது. எங்க அக்காக்கு கீரை கடையில தான் தெரியும். இவ அழகா பொரிச்சு கொடுத்திருந்தா. நான் ரெண்டே கையெல்லாம் சாப்பிட்டுக்கேன். எங்க அக்கா கையாலையும் இவ கையாலையும் தான். எங்க அக்கா எப்படி வைப்பா, இவ எப்படி வைப்பான்னு எனக்கு தெரியாது. இல்ல, அவ பொங்கி தந்த மாதிரி இருந்தது. சரி, அதுதான் அப்படி இருக்குன்னு பார்த்தா இச்சிலி சும்மா தாறு மாறா கிடைச்சது. அது கூட அவ கொடுத்த மாதிரியே இருந்ததே. அது பொய்கள் சொல்லும், இதழை கேட்டா அது பொய்கள் சொல்லும், உன் இதயம் கேட்டா அருதைகள் சொல்லும். கரண்ட் போக மாட்டேங்குது. என்ன, என்ன, கரண்ட் போக கூடாதான்னு என் மனசு இப்படி ஆங்குது. போக வேண்டாம், போனா நல்லா இருக்கும், போனா நல்லா இருக்கும், போனா நல்லா தான் இருக்கும். ஐப்பண்ண, என்ன தம்பி, கரண்ட் எப்பண்ணே போவோம்? எப்போ கரண்ட் வரணும் தான் எல்லாரும் கேட்பாங்க. நீங்க என்ன தம்பி எப்போ கரண்ட் போகும்னு கேக்கிய? இல்ல, கரண்ட் எப்போ போகும்னு தெரிஞ்சா அதுக்கேத்த மாதிரி தயாரா இருக்கலாம் இல்ல. எதுக்கு தம்பி தயாரா இருக்கணும்? அது எதுக்குனே, சும்மாதான். தயாரா இருந்தா நல்லா இருக்கும். அதான், இப்போதைக்கு கரண்ட் போவாது. போவாது தம்பி. சப்பா, கரண்ட் போனா நல்லா இருக்கும்னே. எப்ப பார்த்தாலும் கரண்ட் இருந்துகிட்டு நல்லாவா இருக்குன்னு வெளிச்சமா இருந்துகிட்டு. இந்த தம்பிக்கு என்னாச்சுது? அப்பா, இருங்க பாரு உங்களுக்கு. கரண்ட் போறதுக்கு வாய்ப்பு இல்லையானே? இல்ல தம்பி, அது இந்த பையலுக்கு என்னாச்சுது? ஐயப்பண்ண, ஐயப்பண்ண, கரண்ட் எப்போ போகணும்னு சொல்லிட்டு போங்கண்ணே. ஆஹா, கரண்ட் போக மாட்டேங்க. கரண்ட் போகணும், கரண்ட் போகணும், கரண்ட் போகணும். 100 வாட்டி சொன்னா கரண்ட் போகணும்னு கேள்விப்பட்டிருக்கேன். கரண்ட் போகணும், கரண்ட் போகணும், கரண்ட் மட்டும் போகக்கூடாது. அதுவும் கிடைக்கணும். இன்னைக்கு மட்டும் கிடைக்கட்டும். புட்டிச்சிட மாட்டேன். என் புட்டில இருந்து எப்படி தப்பிக்கான்னு பாக்கணும். போதாது, சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். தாஸ், கிளம்போமா? சின்னதுரா, கிளம்போமா? ஆக மொத்தத்துல தூக்கம் போனதான் மிச்சம். கரண்ட் போக மாட்டேங்குது. கட்டில ரெடியா தான் உட்கார்ந்துருக்கேன். அப்படிப்பட்ட கரண்ட் போய் வந்து கொடுத்தான இன்னைக்கு கனவா இருந்தாலும் பரவாயில்ல, அமைக்கிற மாட்டேன். கனவா இருந்தாலும் பரவாயில்ல, நானும் அந்த கனவு உலகத்துக்கே வந்தது. அங்கேயாவது ஒன்னா இருக்கலாம்ல. ஆவா, கரண்ட் போனதுன்னு வர வந்த உடனே அமைக்காது. அப்படியே நீ கூட்டு போயிரு. அப்புறம் பாரு, என் புடிய விட்ட மாட்டேன்டி. ஒன்னினா நான் புட்டிக்கிற புடியில நீ என்ன விட்டு எங்கேயுமே போக முடியாது. அந்த அளவுக்கு புடிச்சு வச்சிருவேன். செட்டியா தான் உட்காந்துருக்கேன். கட்டில விட்டு எந்திக்க மாட்டேனே. கட்டில விட்டு எந்திக்க மாட்டேன். படி வா, கட்டில ரெடியா தான் இருக்குது. பாத்துங்க இருக்கும்போது கரண்ட் போய் வந்து கொடுத்துட்டு போயிட்டா. அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காத நேரம் கொடுத்துட்டு போயிட்டா. அதை நான் சுதாரிப்பு இல்லாம போயிட்டேன். இப்ப ரெடியா தான் உட்காந்துருக்கேன். இப்ப மட்டும் கரண்ட் போட்டோம். ஐயப்பண்ண, ஐயப்பண்ண, என்ன தம்பி? கரண்ட் எப்பவுமே போவோம். உங்களுக்கு என்ன தம்பி ஆச்சுது? கரண்ட் இருந்துட்டு நச நசன்னு இருக்குண்ணே. வெளிச்சமே நமக்கு ஆவாது பாத்துக்கங்கண்ணே. கரண்ட் எப்பவுமே போவோம். அந்த தம்பி அப்படிதானே கேட்டுச்சுதே. எந்த தம்பி? அதான் ராக்கி தம்பி. அதே, அவரும் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காரோ. கரண்ட் என்னன்னே, கரண்ட் ஆதிகால மனுஷன் கரண்ட்லயே வாழ்ந்தான். கரண்ட்ல தப்புனே, கண்டுபிடிச்சதெல்லாம் மகா தப்பு. கரண்ட போய் கண்டுபிடிச்சுக்கிட்டு என்னத்துக்குனே கரண்ட் புள்ள கட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு கரண்ட் போகணும்னே. எனக்கு இவ்வளவுக்கு போயிருக்கானே. வாய்ப்பு இருக்கு தம்பி. வாய்ப்பு இருக்கா? அச்சா சரி, நான் இதை விட்டு இறங்க மாட்டேன். இதுல தானே உட்காந்துருப்பேன். சரிங்க தம்பி. நீங்க போங்க, நீங்க போங்க. டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நீங்க போங்க, நீங்க போங்க. கரண்ட் போயிரும்லானே. வாய்ப்பு இருக்கு தம்பி. இந்த பயலுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியலையா?
கரண்ட் போடும், கனவு வரும், அவ வருவா, அவ என்ன கிஸ் பண்ணுவா, அப்படியே கனவு உலகத்துக்கு நீ கூட்டிட்டு போக சொல்லிடணும். வாடி வா, வாடி 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 வா. கரண்ட் போட்டோம், கரண்ட் போட்டோம், கரண்ட் போட்டோம், கரண்ட் போட்டோம், கரண்ட் போக மாட்டேங்குது. அடைச்சா எதிர்பார்க்கிற நேரம் கரண்ட் போக மாட்டேங்குது. எதுக்கு நம்ம ரெடியா உட்காந்துக்கணும், ஆடப்படாது, அசையப்படாது. அத்தே பையா உள்ள என்னமா எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துருக்குது. அம்மாடியா, இனி மறந்து பக்கத்துல போயிடக்கூடாது. சத்தியமா நம்மள புடிச்சு வச்சுக்கணும், விட்டுறவே விட்டுறாது. என்ன கரண்டே போக மாட்டேங்குது. அநியாயத்துக்கு மாப்பம் பிடிக்கும். இதான் லீவ் விட்டு இவங்கிட்டே இருந்திருக்க கூடாதுங்க. அந்த கொட்டையில போய் கிடந்தோம்ல, அதான் பையாவுல நம்ம நல்ல மாப்பம் பிடிச்சு வச்சிருக்கான். அத்தி இந்த வயக்காட்டுல வேட்டைக்கு கடந்து கடந்து என்னம்மா மாப்ப சக்தி வளர்த்து வச்சிருக்கான். நம்ம மாப்பம் பிடிச்சிருவா. யாரு? எங்க அப்பா காப்பி கொடுக்க சொன்னாரு. ஐயப்பண்ண மகளா? ஐயா குரல பாரு. சரி வச்சுட்டு போமா, வச்சுட்டு போமா. ஐயோ கரண்ட் எப்ப போகும்னு தெரியலையே. அடே ரொம்ப எதிர்பார்க்காதடா, கஷ்டமா இருக்கு. அப்பெல்லாம் கரண்ட் போனாலும் நான் வர மாட்டேன். ஷோ கரண்ட் போக மாட்டேங்குதே. கரண்ட் போ, கரண்ட் போ, கரண்ட் போ, கரண்ட் போ. கரண்ட் போனாதான் அவன் கனவுல வரா. கரண்ட் போட்டும், கரண்ட் போட்டோம். எனக்கு கஷ்டப்படுத்ததுடா, நான் வர மாட்டேன்டா. ரொம்ப எதிர்பார்க்காதடா. கரண்ட் போட்டும், கரண்ட் போட்டும், கரண்ட் போட்டோம். ஐயோ கரண்ட் போக மாட்டேங்குதே. இல்ல இல்ல, அத கனவுன்னு சொன்னா நான் நம்பவே மாட்டேன். டேய் கனவுலாம் இல்லடா, அது அது நிஜம்தான். அது எப்படி கனவுல அப்படி கொடுக்க முடியும்? நான் கைய தொட்டு பார்த்தேனே, அதே புஸ் புஸ் தான் இருந்தது. அவன் கைய அப்படித்தானே இருக்கும், கட்ட கட்டையா புஸ் புஸ்ன்னு இருக்கும். அப்படித்தானே இருந்தது. அதுக்கான என்ன முள்ள வேற செஞ்சது. அதுதான் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டு அது கனவு இல்லைன்னு. பையன் உள்ள என்னமா யோசிச்சுக்கிட்டு நிக்க. நான் கொடுத்ததோட நிப்பாட்டி இருக்கணும். கிள்ளிட்டு வந்தது தப்பா போச்சுது. அதான் இந்த பையனுக்கு இவ்வளோ டவுட் வருது. நிஜத்துல கொடுக்கும்போது எப்பவும் மல்லுவா. அது சரி, அதுக்காக நான் கனவுல கொடுக்கறதுக்கு எதுக்கு முள்ளணும்? இல்ல அது கனவுலாம் இல்ல. அது கனவு இல்ல, கனவு இல்ல. ஒருவேளை பயவுல இங்கதான் இங்க இருக்குதா? அது சரியான தில்லங்கடி. பின்னாடியே நிப்பா, கண்டுபிடிக்க முடியாது. அவன் ஊர்லயே தண்ணி காட்டுவா. இவ்வளவு பெரிய பட்டணத்துல சொல்லியா கொடுக்கணும்? பயவுல காட்டு காட்டுன்னு காட்டுவா புழுக்க. அவ சேட்டையெல்லாம் ஒட்டு மொத்தமா இங்கதான் காட்டிக்கிட்டு இருக்கா. பயவுள்ள இங்கதான் இருக்கு, எனக்கு சத்தியமா தெரியும். இந்த சேட்டைலாம் பண்ண அவளாலதான் முடியும். சேட்டை செய்துக்குன்னே பிறந்தவா. அவ சேட்டையை பத்தி எனக்கு தெரியாது. கொடுக்கும் போதே கிள்ளிட்டு போனான்னா அவ எவ்வளவு சேட்டைக்காரியா இருந்திருக்கானா. உள்ள இங்கதான் எங்கேயோ இருக்குது. கன்ஃபார்மா எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது கனவுலாம் இல்ல. இவங்க ரெண்டு கனவு நினைக்காங்க. அதுல சின்னத்துல கன்ஃபார்மா கனவுல நினைக்கான். இல்ல இல்ல, பையன் உள்ள இங்கதான் எங்கேயோ இருக்குது. நேரம் பார்த்து கொடுத்துட்டு ஓடிட்டாருங்க. இப்ப கரண்ட் போனா நல்லா இருக்குமே. கரண்ட் போட்டோம், கரண்ட் போட்டோம், கரண்ட் போட்டோம், கரண்ட் போட்டோம், கரண்ட் மட்டும் போட்டோம். இருடி காலை வாரி விட்டு உன்னை புடிச்சு வைக்கல, புடிச்சு வைக்கல உடனே தாலி கட்டிட மாட்டேன். அப்பா மொத்த வேலை தாலி கட்டுறதாண்டியா வேலை. பாவா கையில் சிக்காமல போயிருவேன். தாலியை ரெடியா தான் வச்சுக்கிட்டு அலையுதேன். கண்ணுக்கே தாலி தான் முடியும் உனக்கு. வெரி குட் நம்மளுக்கு. கையில மட்டும் சிக்கிற கூடாது. கரண்ட் போனாலும் கண்ட்ரோல் பண்ணிடணும். அத்தி பைய உள்ள கோத்துல அலைஞ்சிருக்கேன். இதுக்கு மேல லைக் படாது. ஐயப்பண்ண, ஐயப்பண்ண, இந்த குரங்கு போயில பின்னாடிதான் நிக்குதா? என்ன தம்பி, கரண்ட் எப்ப முன்னே போவோம்? ஐயோ எனக்கு நெஞ்சே வலிக்கும் வலிக்க. கரண்ட் எப்ப வரும்னு தானே எல்லாரும் கேட்பாங்க. என் ஊரு பையில மட்டும் தலைகீழ கேட்கானுவலே. அப்போ நம்ம ஊர் பையன் வெளியில ஏதோ வேண்டாதெல்லாம் பார்த்துருக்கு. அத மறுபடியும் பயிலும் எதிர்பார்க்கிறானுவ. அப்படி என்ன பண்ணிருக்காளுவ? இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நம்ம குடியிருந்தோம். ஐயப்பண்ணே உங்ககிட்டதான் கேட்க, கரண்ட் எப்ப முன்னே போகும்? கட்டாயம் போகும் தம்பி, போய் தானே ஆகணும். போகட்டாலும் பீச புடுங்கிட மாட்டேன். இப்ப இங்க கரண்ட் போனோம், ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு. இந்த பைய ஒளியில கோத்து விட்டாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். கரண்ட் தானே போகணும். இருங்க தம்பி,
இன்னும் கரெக்டா 10 நிமிஷத்துல கரண்ட் போகும். அத்தி ஐயப்பனே, நம்ம படுத்தின பாட்டுல வேண்டதால 10 ரூபா போலுக்க. சுவா, கரண்ட் போன வேண்டாத வேலை பார்த்து விட்டுட்டு இப்ப உஷா இருங்க, கரண்ட கட் பண்ணி விட்டுட்டு வரேன். இருங்க தம்பி, கண்டிப்பா கரண்ட் போயிடும். அப்படியாண்ணே? கண்டிப்பா கரண்ட் போகும் தம்பி. கண்டிப்பா கரண்ட் போகணும்னே. போட்டோம் தாலிய ரெடியா தான் வச்சிருக்கேன். வர்றா பாரு, ஒரே அமுக்கி தாலியை கட்டி என் பொண்ணட்டேக்கு என் அப்ப முன்னாடியே என் ஊர்ல போய் வாழ்ந்து பிள்ளை குட்டியோட வாழல. நானும் அவளை ஆசைப்பட்ட மாதிரி 10 புள்ள 10 கருப்பா என்ன மாதிரியே ஊருக்குள்ள லாந்த உடல நான் தாசே இல்ல. கரண்ட் போட்டும்னே, கரண்ட் போட்டு ராணி ஓட்டத்தை புடிச்சிரு. பைய உள்ள வெறி கொண்டு தெரியுதா? சிக்கிறாத. அத்தி அவசரப்பட்டு கொடுத்தது எங்க வந்து நிக்குது? கரண்ட் கண்டிப்பா போகும் தம்பி. முத்தா எச்செல்லும் எப்பப்பு குட்டி. கரண்ட் மட்டும் போட்டுண்டி. கனவே கனவுல என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். கன்ஃபார்ம் பண்ணிட மாட்டேன். பாடி வா, இன்னைக்குதான் இருக்குது. முத்தா எச்செல்லும் என் கண்ணு. கரண்ட் போவாது ராசா, கரண்ட் போகாது. கரண்ட் போன்னு காத்துக்கிட்டு இருக்கீங்களா? போகாது. கரண்ட் போகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கத பாரு. ஆமா, ஒயாம போகுது. ஒயாம உங்களுக்கு கொடுக்காவ பாருங்க. கொடுக்காவ அப்படியே கரண்ட் பண்ணாலும் கொடுக்க மாட்டேன். நீ குடுக்கட்டாலும் குடுக்க வச்சிட மாட்டேன். யாருன்னு நானும் காட்டுறேன்டி. ராக்கிய சாதாரண இடம் போட்டுட்டல நீ. பாரு, இன்னைக்கு செமக்கச்சரி. கரண்ட் கண்டிப்பா போகும். என் உள் மனசு சொல்லுது, கண்டிப்பா கரண்ட் போவோம். நான் இன்னைக்கு உன்னை பிடிக்கல, நான் ராக்கியே இல்ல. கரண்ட் கண்டிப்பா போகும். பண்ணதெல்லாம் பண்ணிட்டு இன்னுங்கதான் நிக்கியா? கரண்ட் போகாங்கிற தையத்துல நிக்க பீசைய புடுங்க போறேன். 2 மணி நேரத்துக்கு கரண்டே வராது. உங்க சேட்டைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். பொம்பளை பிள்ளை சேட்டை பண்ணும், இந்த அளவுக்கு சேட்டை பண்ணக்கூடாது. எவ்வளவு ஊர்ல தான் சேட்டை பண்ணது பார்த்தா இங்க வந்து சேட்டை குறையில. ஐயப்பண்ணே, கரண்ட் தானே தம்பி, கண்டிப்பா போகும் தம்பி. ஐயோ கரண்ட் போனாலும் பக்கத்துல வர மாட்டேன் ராசா. எப்பண்ணே கரண்ட் போகும் தம்பி, சீக்கிரமா போகும். சீக்கிரம் போனா நல்லா இருக்கும்ண்ணே. ஐயப்பண்ணா, எப்ப கரண்ட் போவா? ஐயோ, எப்படி எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்திருக்காங்க? ஐயப்பண்ணா, எப்பண்ணே கரண்ட் போவா? நான் கரண்ட் போனாலும் பக்கத்துல போக மாட்டேன். இது எனக்கு புரிய மாட்டேங்குது. கரண்ட் போனாலும் சரி, பக்கத்துல எல்லாம் போயிடக்கூடாது. ஐயப்பண்ணா, கரண்ட் எப்பண்ணே போவோம்? கரண்ட் போனாலும் நான் பக்கத்துல வர மாட்டேன். கரண்ட் போகும், கனவு வரும், அவ வருவா, புடிச்சுக்கிறேன். கனவு சின்னத்துல அப்போ வருவா, நிச்சயமா வருவா. வா, சீக்கிரம் வா. நான் வர மாட்டேன். வா அதிரா. நான் போக மாட்டேன். கரண்ட் போமாம்ல, கரண்ட் போவோம். ஆளை பாத்துக்கிட்டு போவோம். கரண்ட் மட்டும் போகட்டும், இன்னைக்கு என் வேலையை பாரு. என் தமிழ் வரப்பா, பாடி வா. எப்படி பிடிக்கிற மட்டும் பாரு. இதுக்கப்புறம் என்ன தப்பிக்க முடியாது. நம்ம இங்க நின்னா ஐயோ போக முடியலையே. இல்ல வேண்டாம் தமிழ், வேண்டது வேலை பாத்துறாத. சேச்சே, இந்த இருட்டுல எங்க தெரிய போதே. வேண்டாம் தமிழ். ஐயோ, என்ன பண்ணுன்னு தெரியலையே. முடிஞ்சது. இல்ல, பக்கத்துல ஓடி போயிடலாம். அதான் நல்ல ஐடியா. கனவு இல்லைன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கிறேன். அது கனவுலாம் இல்ல, இந்த சேட்டக்காரில் தான் இருக்காளுங்க. அத நான் நிரூபிக்கிறேன். கரண்ட் மட்டும் போகட்டும், இந்த சேட்டக்காரிலுக்கு தாங்க நிரூபிச்சு காட்டுறேன். பைய உள்ள கண்டுபிடிக்காம போக மாட்டான் போலுக்கு. டேய், நீ எத்தேனா நான் எத்தனுக்கும் எத்தி. ஆமா, கரண்டும் போட்டும் உன்னை தொட்டுட்டு ஓடுவேன். என்னை எப்படி நீ கண்டுபிடிக்கிறேன்னு நானும் பாக்குறேன்டா.
டேய் நான் கலூர மீன் நலூர மீன் நீ என்னையே பிடிச்சிருவேன்னு சவால் விட்டுக்கிட்டு இருக்க பாப்புண்டா கருவாப்பைய என்னம்மா என்ன பிடிக்கிறதுக்கு பொறி வச்சுக்கிட்டு உட்கார்ந்திருக்கான் அடே